இங்க ஒரு குடும்பத்துல ஒரு தாத்தா காணாம போயிடுறாரு. ஊர் ஃபுல்லா தேடி கடைசி அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கையில காசிக்கு போறதுக்கு டிக்கெட் இருக்கு. தன்னை காசிக்கு கூட்டிட்டு போக சொல்லி பல தடவை அந்த தாத்தா கேட்டிருப்பாரு. ஆனா எல்லாம் பிஸியா இருக்கிறதுனால யாருமே காதுல வாங்கியிருக்க மாட்டாங்க. தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த குடும்பமே சேர்ந்து இப்ப காசிக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில ட்ரெயின் நிக்கிற இடத்துல எல்லாம் அந்த தாத்தாவோட பையன் இறங்கி அங்க என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி திங்கிறாரு. அப்படி ஒரு ஸ்டேஷன்ல டீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப ட்ரெயின் எடுத்துடுது. ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடி வராரு. இதை பார்த்து அவரோட ஒய்ஃப் ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கிடுறாங்க. அப்பா அம்மா கீழே இருக்கிறத பார்த்த பசங்க அவங்களும் கீழே இறங்கிடுறாங்க. தாத்தா ட்ரெயினோட போயிடுறாரு. அடுத்த ஸ்டேஷன்ல தாத்தாவையும் கீழே இறக்கி விட்டுறாங்க. இந்த குடும்பமும் அந்த ஸ்டேஷனுக்கு போய் தாத்தாவை பார்த்துடுறாங்க. அங்கிருந்து காசிக்கு பஸ் பிடிச்சு போறாங்க. பஸ்ஸுக்குள்ள பார்த்தா யாருமே சுத்தமா இல்ல. பான்பராக்க போட்டு எல்லாம் துப்பிட்டு இருக்காங்க. அதனால பஸ் விட்டு கீழே இறங்கிடுறாங்க. எப்படியோ ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டு அன்னைக்கு நைட்டு பனாரஸ் போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த தாத்தா காணாம போயிடுறாரு. காணாம போன தாத்தாவை இந்த குடும்பம் இப்ப தேடிட்டு இருக்கிறப்ப போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. ஏன்னா அவங்க லிஃப்ட் கேட்டு வந்தவன் ஒரு பெரிய கிரிமினல். தொலைஞ்சு போன தாத்தாவை தேடுறத அவங்க சொல்லவும் அதை நம்பாத போலீஸ் கடைசி அவங்க குடும்ப போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்பி வெளியில விட்டுடுறாங்க. குடும்பமா சேர்ந்து காசி ஃபுல்லா தாத்தாவை தேடுறாங்க. எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. அந்த போஸ்டரை பார்த்த ஒருத்தன் அவங்க தாத்தாவை நேத்து தான் எரிச்சோன்னு சொல்றான். இப்ப அந்த குடும்பமே அந்த இடத்துக்கு போய் பாக்குறப்ப வெறும் சாம்பல் மட்டும் தான் இருக்கு. அடுத்த நாள் இந்த தாத்தாவோட பையன் மொட்டை அடிச்சு அவருக்கான கடைசி காரியத்தை காசிலேயே பண்றான். அப்ப ஊர்ல இருந்து போன் வருது, இந்த மாதிரி உங்க தாத்தா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாருன்னு. இவங்க கூட போனா உருப்படியா ஊருக்கு போக முடியாதுன்னு தாத்தா கிளம்பி தனியா போயிட்டாரு. இவங்களும் திரும்பி ஊருக்கு போறாங்க. அங்க தாத்தா மறுபடியும் காசிக்கு போறேன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறாரு. இந்த குடும்பமும் மறுபடியும் நாங்க வரோம்னு சொல்றாங்க. இந்த தடவை நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க தான் எங்களை எப்படியாவது பாதுகாப்பா கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.